தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். தமிழகத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. 2026 தேர்தல் வருகின்ற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான நிலையிலே இன்றைக்கு வெற்றி கூட்டணியாக, இயற்கையான கூட்டணியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறார்கள் என்று தகவல் கசிந்து கொண்டிருக்கின்றன. அன்றைய பொறுத்தமட்டில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டிலே இன்றைக்கு ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறது, விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏதோ அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருப்பதைப் போலவும், அவர்கள்தான் ஆட்சிக்கு வருவதைப் போலவும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள், சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள் ஏதோ அவர்கள்தான் ஆட்சிக்கு வருவதைப் போல ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறதா? எங்களை பொறுத்தமட்டில், அண்ணா திமுகவை பொறுத்தமட்டில், நீங்கள் வந்தால் வரவு, வரவில்லை என்றால் கவலை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லக்கூடிய, தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தை ஆளும் என்று மக்கள் பரவலாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆதரவு இன்றைக்கு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தமட்டிலே இன்றைக்கு எதிர்ப்பலை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் திட்டங்களை செய்தார்களோ செய்யவில்லையோ, 5 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு போகும், மக்கள் நிம்மதி இல்லை, பாதுகாப்பில்லை, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு சிதைந்து விட்டது என்று பயந்து கிடக்கிறார்கள். ஆனால் புதிதாக வந்தவர்கள் இன்றைக்கு ஏதோ வெற்றி பெற்று வரும் என்று மமதையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை. நீங்கள் வந்தால் வாருங்கள், வராவிட்டால் போங்கள். வந்தால் உங்களுக்கு நல்லது. தமிழகத்திலே நாங்கள் பார்க்காத நடிகர்கள் இல்லை. எத்தனையோ அரசியல் தலைவர்களை, நடிகர்களை பார்த்து விட்டோம். ஆந்திராவிலே மெகாஸ்டார் சிரஞ்சீவி வந்த இடம் தெரியவில்லை. இன்றைக்கு அவருடைய தம்பி பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருக்கிறார். தமிழகத்திலே எத்தனையோ நடிகர்கள் அவர்கள் அரசியலிலே கால் பதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சுவடே தெரியாமல் எங்கிருக்கிறார்கள் தெரியவில்லை. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு விஜய் அவர்களே, நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் 10 இடத்தில் கூட டெபாசிட் வாங்க முடியாது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு மக்களே,